ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தென் சீரடின்னு சொல்லக்கூடிய திருச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அக்கரைப்பட்டியில் இருக்கக்கூடிய கோயில் தான். இது என்னன்னா நம்ம உலகத்திலே ஆசியாவிலே அதிகமாக ரொம்ப பெருசாக கட்டப்பட்ட சாய்பாபா கோயில்களில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த கோயிலுடைய பரப்பளவு மட்டும் சும்மா சொல்கிறேன், ஒரு 13,500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு குத்துமதிப்பாக நீங்கள் ஒரு இடம் போட்டு பார்த்தாலே ஒரு சூப்பரான ஒரு கோயில். நீங்கள் கோயிலோட அட்மாஸ்பியர் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த கோயிலுடைய மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த கோயில் வந்து இங்கே வழிபடுற முறைகளே வித்தியாசமாக இருக்குது. நான் அதை உள்ளுக்குள்ள வீடியோவில் போகிறப்ப சொல்கிறேன். ஸோ இந்த கோயிலுடைய மொத்த பரப்பளவு தாண்டி இந்த கோயிலுடைய தூய்மை வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. இதில் முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த கோயிலுக்கு கீழே 5-6 அடி இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து தியானத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுது. மற்ற இடத்துலலாம் இந்த சிவபெருமானுக்கு துணையாக இருக்கக்கூடிய துணை தெய்வங்களான விநாயகர், அம்மன், அந்த மாதிரி 4 சன்னதிகள் வச்சிருக்காங்க. நடுப்பற நம்மளுடைய சாய்பாபா இருக்கார். இந்த சாய்பாபா பற்றி நிறைய கதைகள் இருக்கு. அவர் ஒரு புனிதர். அவருடைய வழிபாட்டு முறைகள் வந்து வித்தியாசமானது. அவருடைய போதனைகள் வந்து மக்களுக்கு ரொம்ப தூய்மையான கருத்துக்களை சொல்றது தான் இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவங்களை பார்க்கறதுக்கு இங்கே தாராளமாக நிறைய பேர் வராங்க. இது ஒரு கோயிலோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரையும், அதாவது இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டன்ல பளிங்கு கல்லால் புனிதரோட சிலை நிறுவப்பட்டிருக்கு. இந்த கோயிலுடைய உட்பிரகாரம் சரி, அந்த மேல் கூரையெல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து சிற்பங்கள் தாண்டி ஓவியங்களும் மிகுந்த புதுசாக இருக்கு. இப்போ நீங்கள் தென்னிந்தியான்னு எடுத்துட்டீங்கனாலே கட்டிடக்கலை, அந்த கட்டிடக்கலையில் கோயில் கட்டிடக்கலை ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுக்கு இந்த கோயிலும் எந்த வகையிலும் சளைச்சது இல்லைன்ற மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ள நீங்கள் உள்ள போகும்போதும் சரி, வெளியில வரும்போதும் சரி, அவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோயிலுக்குள்ள போனா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி, புது கோயில் மாதிரியே தெரியல அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். வழிபாட்டு முறையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப சிம்பிள். இந்த கோயிலுக்கு வரவங்க ஒன்று அன்னதானம் பண்ணணும், இல்ல மருத்துவ உதவி பண்ணணும், இல்லைன்னா இலவச கல்வி கொடுக்கணும். இதுதான் இந்த கோயிலுடைய பிரதான வழிபாட்டு முறை. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கைவினை பொருட்கள், நல்லா பெயிண்டிங் பண்ணுவேன், நல்லா வந்து உடஞ்சு போன பொருளை நான் வந்து ஒரு உபயோகப்படுத்துகிற மாதிரி மாற்றுவேன், அந்த மாதிரிலாம் சொன்னீங்க, வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இது இருக்குது, எப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த கோயிலில் வந்து நீங்கள் விற்பனையும் செய்யலாம். அதுக்கும் இவங்க அலோவ் பண்ணுறாங்க. அது ரொம்ப பார்க்க எனக்கு ஒரு மாதிரி ஆரோக்கியமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த கூடம், இந்த கூடமே அதுக்காக தான். எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்து, எந்த கோயிலையும் இந்த ஃபியூச்சர்லாம் இருக்காது. ஸோ இந்த கோயிலில் அதை பண்ணுறாங்க. டைம் கிடைக்கிறப்போ, அதாவது வெளியூர்ல இருந்து இங்கே திருச்சிக்கு சுற்றுலாக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க.